வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோ தமிழின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கொன்சன்ட்ரேன் டயாத். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய வர்த்தமானி அறிவிப்பின் கீழ் கொழும்பு துறைமுக நகரத்திற்கு 35 ஆண்டுகளுக்கு வரி விலக்கு. மத்திய வங்கி பிணைமுறி மோசடியில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அர்ஜுன மகேந்திரனுக்கு உயர் பதவி. புயலில் சிக்கிய படகு மீனவர்கள் மாயம். மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறப்பு. நடுவானில் திடீரென தீப்பிடித்த விமானம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுக நகரத்தின் புதிய திட்டங்களுக்காக முதன்மை வணிகங்களுக்கான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த 4 மதிப்புமிக்க நிலத்துண்டுகளில் உள்நாட்டு வருவாய் சட்டத்தின் கீழ் 4 நிறுவனங்களுக்கு தலா 35 ஆண்டுகளுக்கு வரி சலுகைகளை வழங்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த வரிச்சலுகைகள் 2060 வரை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கீழுள்ள நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் உள்நாட்டு வருவாய் சட்டத்தின் விதிகளின்படி தொடர்புடைய வரி சலுகைகளை வழங்கியுள்ளது மற்றும் தொடர்புடைய அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பு 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி கொழும்பு துறைமுக நகரம் பொருளாதார ஆணையகத்தின் பரிந்துரைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின்னர் இந்த வரி சலுகைகள் சிலோன் ரியல் எஸ்டேட் ஹோல்டிங், IFC கொழும்பு, கிளாத்ஸ்பின் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் ICC ஃபோர்ட் சிட்டி ஆகிய தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. 112, 121, 125 மற்றும் 2111 ஆகிய திகதிகளில் உள்ள நிலத்துண்டுகள் மேற்கண்ட நிறுவனங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். மேலும் வர்த்தமானி வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள் நிறுவனங்கள் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணையகத்துடன் நில குத்தகை ஒப்பந்தத்தில் நுழைய வேண்டும். இல்லையெனில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிக நிலை செல்லாததாகிவிடும். இந்த நிறுவனங்கள் முதல் 25 ஆண்டுகளுக்கு அனைத்து வருமான வரிகளிலிருந்தும் லாபங்கள் மற்றும் விநியோகிக்கப்பட்ட ஈவுத்தொகைகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படும். மேலும் குறிப்பிட்ட நிறுத்தி வைக்கும் வரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படும். அந்த 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவர்கள் மேலும் 10 ஆண்டுகளுக்கு இறக்குமதி வரி விகிதத்தில் 50% ஊக்கத்தொகையினை பெறுவார்கள். கூடுதலாக வணிகம் தொடர்பான அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளும் வரிகள் மற்றும் உள்ளூர் கொள்முதல்களிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. கூடுதலாக பல நிதி சட்டங்களின் விதிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 4 நிறுவனங்களுக்கும் கலால் வரி, சுங்கவரி, துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி அல்லது செஸ், ஏற்றுமதி மேம்பாட்டு சட்டம், தொழிலாளர் பாதுகாப்பு முடிவுறுதல் சட்டம், அந்நிய செலாவணி சட்டம் ஆகியவற்றிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பந்தய மற்றும் சூதாட்ட வரி சட்டத்தின் கீழ் இதற்கு எந்த விலக்கு அல்லது ஊக்குத்தொகையும் வழங்கப்படாது. பொழுதுபோக்கு வரி சட்டம் மற்றும் கேசினோ வணிகங்களும் இதற்கு பொருந்தாது. மத்திய வங்கி பிணைமுறி மோசடியில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தற்பொழுது சிங்கப்பூரில் உள்ள விஸ்டம் ஓக் என்ற முன்னணி முதலீட்டு நிறுவனத்தில் மூத்த பதவியில் உள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அவர் இந்த நிறுவனத்தில் முதலீட்டு நிபுணராக பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் முதலீடுகளை கட்டுப்படுத்தல், நிதி வளங்களை நிர்வகித்தல், பங்கு சந்தை மற்றும் பத்திர முதலீடுகள் தொடர்பான ஆலோசனை சேவைகளை வழங்குதல் ஆகியவை அவரது முக்கிய பொறுப்புகளில் அடங்கும் என்பதை சமூக ஊடக அறிக்கையில் உறுதிப்படுத்துகின்றன. 2016 நிறுவப்பட்ட விஸ்டம் ஹோக் முக்கியமாக சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் செயல்படுகின்றது. நிறுவனம் தற்போது $7 பில்லியன் அமெரிக்க மேல் முதலீடுகளை நிர்வகிப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிறுவனத்துடன் அவர் செய்த பணிக்காக மகேந்திரன் பல சர்வதேச விருதுகளை வென்றுள்ளார் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016 இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு பிணைமுறி மோசடி வழக்கை எதிர்கொள்ள சிங்கப்பூர் சென்ற மகேந்திரனை நாடு கடத்த அரசாங்கம் முயற்சித்தது. எனினும் சிங்கப்பூர் அவரை ஒப்படைக்க மறுத்துவிட்டது. இதன் விளைவாக அவர் எந்த தடையும் இல்லாமல் சிங்கப்பூரில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார் என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சிலாபம் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற 3 மீன்பிடி படகுகளில் ஒரு படகு மீனவர்களுடன் காணாமல் போயுள்ளது. பலத்த காற்று மற்றும் புயல் காரணமாக இந்த மீன்பிடி படகு காணாமல் போயுள்ளதோடு அதில் 2 மீனவர்கள் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மீதமுள்ள 2 மீன்பிடி படகுகளில் இருந்த மீனவர்கள் பாதுகாப்புடன் நீந்தி கரை சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபம், வெள்ள, கொலனி பகுதியை சேர்ந்த மீனவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். ஏனைய 2 படகுகளில் ஒன்று பாறையில் மோதி சேதமடைந்துள்ளதுடன் அதிலிருந்து மீனவர்கள் நேற்று இரவு நீந்தி கரை சேர்ந்துள்ள அதே நேரம் அவர்கள் சென்ற மீன்பிடி படகு கருகுபனே மீன்பிடி கிராமத்தில் கரையொதுங்கியுள்ளது.
மற்ற படகிலிருந்த மீனவர்கள் புயல் காரணமாக படகு கவிழ்ந்ததை அடுத்து முந்துபந்திய மீன்பிடி கிராமத்திற்கு சென்றுள்ளதுடன் பின்னர் அங்கிருந்த மீனவர்களின் உதவியுடன் சிலாபம் பகுதியை வந்தடைந்தனர். இந்த 3 மீன்பிடி படகும் சிலாபம் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்றுள்ள நிலையில் காணாமல் போன படகிலிருந்து 2 மீனவர்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் விமானப்படையின் பெல் 12 ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இரவு முழுவதும் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள விமானப்படை நடவடிக்கை எடுத்திருந்தது. இருப்பினும் படகு மற்றும் 2 மீனவர்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. தொடரும் சீரற்ற காலநிலையால் மேல் கொத்மலை நீரேந்து பகுதியில் பெய்து வரும் பலத்த மழையை கருத்தில் கொண்டு மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று அதிகாலை முதல் இந்த வான்கதவை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் கொத்மலையின் நீரேந்து பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழை பெய்தால் நீர்த்தேக்கத்தின் மீதுள்ள வான்கதவுகள் தானாகவே திறக்கும் என்பதால் நீர்த்தேக்க அணையின் கீழ்ப்பகுதியில் உள்ள கொத்மலை ஓயாவின் இருபுறமும் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அந்த பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் அந்த பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் செயின்ட் கிளேயார் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளின் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் அட்லாண்டாவுக்கு சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் இயந்திரத்தில் தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து குறித்த விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாகவும் போயிங் 767-400 மூலம் இயக்கப்படும் விமானம் DL 446 விமானத்தின் இடது இயந்திரத்தில் தீப்பிடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஏவியேஷன் A to Z அறிக்கையின்படி விமான நிலையத்திலிருந்து புறப்பட சிறிது நேரத்திலேயே இயந்திரத்தில் தீப்பிடித்து விமான குழுவினர் அவசர நிலையை அறிவித்து விமானத்தை அவசரமாக தர இறக்கியுள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. மேலும் இந்த சம்பவம் குறித்து மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. குறித்த விமானம் சுமார் 25 ஆண்டுகள் பழமையானது எனவும் 2 ஜெனரல் எலக்ட்ரிக் CF6 இயந்திரங்களால் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஏர்லைன்ஸ் இதுபோன்ற பிரச்சனையை எதிர்கொள்வது இது முதல் முறையல்ல. கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஆர்லாண்டோ சர்வதேச விமான நிலையத்தில் மற்றொரு டெல்டா விமானம் தீப்பிடித்தது. குறித்த விமானத்தின் இயந்திரம் அட்லாண்டாவுக்கு புறப்பட தயாராகும் போது தீப்பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.